இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், உங்களுக்கு என் ஜானுவை பத்தி தெரியல. அவங்க பெரிய வீக்னஸ் என்னன்னு தெரியுமா? தெரியல, நீயே சொல்லு. நான் தாண்டா அவங்க பெரிய வீக்னஸே. அவங்க என் மேல உயிரே வச்சிருக்காங்க. நான் கஷ்டப்படுறதையோ கை கட்டி நிக்கிறதையோ அவங்களால பார்க்கவே முடியாது. சரி, அப்பயே ஒன்ன வாரிசுன்னு சொல்லாம தமிழ் போய் தொழில் வாரிசு அறிவிச்சாங்க. அது நான் பண்ண சின்ன சின்ன தப்பை ஏத்துக்க முடியாம என் மேல வந்து ஒரு டெம்பரரி கோவம்டா. அந்த கோவத்தை கன்வே பண்றதுக்காக அவங்க அப்படி பண்ணிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த ஆபீஸ் திரும்ப எங்க கைக்கு தான் வரும். யோசிச்சது போதும். சரி, நீங்க வாங்க, நம்ம ஆபீஸுக்கு போலாம். டேய், இப்ப நம்ம போய் என்னடா பண்ண போறோம்? டேய், யூஷுவலா நம்ம என்ன பண்ணுவோமோ அதை பண்ண போறோம். போனதும் வீடியோ கேம்ஸ், அப்புறம் லஞ்ச், அப்புறம் ஈவினிங் பார்ட்டி, கிளப் ஹாப்பிங்னா அப்படியே போயிட்டே இருப்போம். பாடா போலாம். அத நம்ம இங்கேயே பண்ணலாமே. டேய் கேடி, எதை எங்க பண்ணணுமோ அதை அங்கதான் பண்ணணும். அததான் நானும் சொல்றேன், அதை இங்கேயே பண்ணுவோம். சம்யூ. டேய், நீ வர போறியா இல்லையா? நாங்க இப்ப போறோம். சரி, ஓகே. நீ முன்னாடி போனா பின்னாடி வரேன். டேய், போ. என்ன அங்கிள், யார் இவ? புதுசா இருக்காளேன்னு பாக்குறீங்களா? என் பேரு தமிழரசி. இங்க ஜெனாமாக்கு செக்ரட்டரியா வேலை பாக்குறதுக்கு வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு எனக்கு தெரியும் அங்கிள். உங்க வீட்டுல ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. எல்லாருக்கும் அவ்வளவு கோவம் வருது, அவ்வளவு சண்டை போடுறாங்க. நீங்க எப்படி அங்கிள் சமாளிச்சீங்க? ஆனா எங்க அம்மா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்குமா. இவங்க எல்லாருக்குமே முனுக்குனா கோவம் வருது அங்கிள். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அன்பெல்லாம் வெளியே கொண்டு வரேன். இது ப்ராமிஸ். அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இனிமே நீங்க தான் என்னோட சீக்ரெட் ஃப்ரெண்ட். நாம சேர்ந்துதான் இதை செய்ய போறோம். எல்லாரையுமே ஒண்ணு சேர்த்து ஜெனாமாவை சந்தோஷப்படுத்தணும். சரிங்களா அங்கிள்? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மா அங்கிள் கூட பேசிக்கிட்டு இருந்தேன். அவர்கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஆமா, நான் பேசுறது அவருக்கு புரியும் மேம். அப்பதான் அவருக்கு சீக்கிரம் சரியாகும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கு முதல்ல இங்க வந்த? இங்க எல்லாம் வரக்கூடாது. போ, வெளியில போ. நான் ஏன் போகணும்? ஜனா மேம் இந்த வீட்ல நான் எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. மறந்துட்டீங்களா?